வணக்கம். நான் தான் உங்கள் அருண்மொழி. நீங்கள் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூருக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில் இருக்கிற செதலபதி, அதாவது தில தர்ப்பணபுரிக்கு தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பசுமாடு இருக்குது, விநாயகர், நந்தி பகவான். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தானக்கிட்ட வந்துட்டோம். முக்தீஸ்வரர் சுவாமி பேர். அம்பாள் ஸ்வர்ணவல்லி அம்பாள். நேற்று ஆருத்ரா நடந்ததுனால இங்கே வந்து நடராஜரும் சிவகாமி அம்மையார் இருக்கும். சென்னையிலேருந்து இங்கே பிரகாரம் வந்திருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அருணகிரிநாதர் திருப்புகழ். இதுதான் நர்த்தன விநாயகர். தட்சிணாமூர்த்தி, அக்ஞா கணபதி, ராமபிரான் இருக்காரு, பிதுர்லிங்கங்கள், நற்சோதி மன்னர், மகாவிஷ்ணு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர். இந்த முருகன் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் 3 திருப்புகழ் பாடியிருக்காரு. காசி விஸ்வநாதர் இருக்கார், கஜலக்ஷ்மி தேவி, பிரம்மா இருக்கார், துர்காதேவி, சண்டிகேஸ்வர், மந்தாரவனேஸ்வரர் தலவிருச்சம். அதனால் இங்கே இருக்கிற சாமி பேர் மந்தாரவனேஸ்வரர். இங்கே என்ன வரலாறுனா, ராமர் வந்து இங்கே தசரதருக்கு தர்ப்பணம் கொடுத்த இடமா. அதனால் இந்த ஒரு கோயிலில் மட்டும் என்னைக்குன்னா தர்ப்பணம் கொடுத்துருக்கலாமா. அதுபோக இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி விநாயகர் இருக்கார். அது வந்து அப்புறமா சொல்கிறேன் அதை பற்றி. நவக்கிரகம், நால்வர் இருக்காங்க, பைரவர், சூரியன் சந்திரன் சேர்ந்து இருப்பாங்க இங்கே மட்டும். ஏன்னா இது வந்து ஸ்ரீதேவி, பூதேவி, பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள். ஏன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் சேர்ந்துருக்காங்கன்னா, ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் சேர்ந்து வந்ததுனால இந்த கோயிலில் மட்டும் எப்போ, அதாவது 365 நாளும் தர்ப்பணம் தரலாமா அந்த கோயிலில். அந்த கோயிலோட வரலாறு. ஆதி விநாயகர் சன்னதி இங்கே தான் ஃபோட்டோ போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்த விநாயகர் தான் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஆதி விநாயகர், அதாவது முதல்ல தோன்றின விநாயகர். என்னதான் கை வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த முத்திர மாதிரி வச்சுருப்பார். வர்றவங்களை ஆனந்தப்படுத்துறது அவரோட வேலை.